நடிகர் தனுஷும் சீதாராமம் நடிகை மிருனால் தாக்கூரும் காதலிப்பதா இப்போ தகவல் வெளியாகி இருக்கு. இந்த விஷயம் தமிழ் சினிமாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். ஆனா இப்போ தனுஷும் மிருனால் தாக்கூரும் காதலிப்பதா வெளியான தகவலை உறுதிப்படுத்தும் விதமா ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. அதை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். தமிழ்ல டப்பிங் செய்யப்பட்ட இனிய இருமலர்கள் அப்படின்ற சீரியல் மூலமா தமிழ் ரசிகர்களிடையே பிரபலமடைஞ்சவர் தான் நடிகை மிருனால் தாக்கூர். அதுக்கப்புறமா சீதாராமன் படத்துல நடிச்சாங்க. இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய அளவுல பேர் வாங்கி கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா மிருனால் தாக்கூருக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு பல மொழிகள்லையும் வாய்ப்புகள் குவிஞ்சிட்டு வருது. இதுக்கப்புறமா எங்க செல்லும் மிருனால் தாக்கூரை யாராச்சும் ஹாலிவுட்டுக்கு அழைச்சிட்டு வாங்கலை அப்படின்னு ரசிகர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்க. இந்த ஒரு நிலையில தான் மிருனால் தாக்கூரை தமிழ்நாட்டு மருமகளா தனுஷ் அழைச்சிட்டு வர போறாரு அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா இத பத்தி யாருமே கனவுலையும் நினைச்சிருக்க மாட்டாங்க. இது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சியா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்திய திரையுலகில பிரபலமான நடிகர் தனுஷ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பிரபல நடிகர் அப்படின்றதை தாண்டி சிறந்த நடிகர் அப்படின்ற பெயரையும் பெற்றிருக்காரு. நடிகர் தனுஷ் கடைசியா சேகர் கமுல்லா இயக்கத்துல குபேரா படத்துல நடிச்சிருந்தாரு. அந்த படம் தமிழ்ல சுமாரான வரவேற்பு பெற்றாலும் கூட தெலுங்குல சூப்பர் வெற்றியை பெற்றுச்சு. இதுக்கப்புறமா ஆனந்த் எல் ராய் இயக்கத்துல தேரே இஷ்க் மெயின் அப்படின்ற படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தனுஷ்க்கு தமிழ்ல இட்லி கடை படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்கு. இதுக்கு இடையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மூத்த மகள் ஐஸ்வர்யாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு தனுஷ். ஆரம்பத்துல அவங்களோட திருமண வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா என்னாச்சுன்னே தெரியல, ரெண்டு பேருக்கும் இடையே மனஸ்தாபம் ஏற்பட ஆரம்பிச்சது. அது காலப்போக்குல சரியாகிடும்னு குடும்பத்தினர் சொன்னாங்க. ஆனா ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடு அதிகமாகி விவாகரத்து வாங்க போறதா அறிவிச்சாங்க. ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு அவங்களோட குடும்பத்தினர் ரொம்பவே முயற்சி பண்ணாங்க. ஆனா எதையுமே கேட்காம அவங்க முடிவை மாத்திக்காம நீதிமன்றத்துக்கு போய் சட்டப்பூர்வமா விவாகரத்து வாங்கிக்கிட்டாங்க. இவங்களுக்கு யாத்ரா, லிங்கா அப்படின்னு ரெண்டு மகன்கள் இருக்காங்க. இப்போ மகன்கள் ரெண்டு பேரையுமே கோ பேரண்டிங் முறையில வளர்க்க இருப்பதா சொல்லப்படுது. நிலவரம் இப்படி இருக்கக்கூடிய நிலையில கடந்த சில நாட்களா ஒரு தகவல் தனுஷை பத்தி வெளிவந்துட்டு இருந்துச்சு. அதுதான் நடிகர் தனுஷும் நடிகை மிருனால் தாக்கூரும் காதலிச்சுட்டு வருவதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வமா அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படின்னும் தகவல் வந்துச்சு. அத மிருனாலுக்கு நெருக்கமான ஒருவர் தான் சொல்லியிருந்தாரு. இப்போ தனுஷுக்கு 42 வயசாகுது, மிருனால் தாக்கூருக்கு 33 வயசாகுது. முதல்ல இந்த தகவல் எல்லாரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்திச்சு. இந்த ஒரு நிலையில மிருனால் தாக்கூர் செய்திருக்கக்கூடிய ஒரு செயல் பலரோட கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. அதாவது தனுஷோட சகோதரிகள் கார்த்திகா, விமலா தேவி ஆகியோரை தனுஷ் கூட காதல் பண்ற செய்தி வெளியாகிற வரைக்குமே மிருனால் தாக்கூர் அவங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல. ஆனா இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி தனுஷோட சகோதரிகளுமே பதிலுக்கு ஃபாலோ பண்றாங்க. இப்போ இந்த விஷயமும் பெரிய பேசுபொருளா மாறி இருக்குன்னு சொல்லலாம். இந்த நிகழ்வு தனுஷ் தன்னோட குடும்பத்தினர்கிட்ட மிருனால ஏற்கனவே அறிமுகம் செஞ்சு வச்சுட்டார் அப்படின்றத காட்டுது அப்படின்னும், குடும்பத்தார்கிட்ட ரெண்டு பேருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு காதலிச்சுட்டு வராங்க அப்படின்னும் ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம தனுஷோட அப்பா கஸ்தூரி ராஜாவோட பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கான அறிகுறி தெரிஞ்சிருப்பதாகவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சமயம் இந்த காதல் கிசு கிசு தொடர்பா தனுஷும் மிருனால் தாக்கூரும் இதுவரைக்குமே வாயை திறக்காம அமைதி காத்துட்டு வராங்க.